சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. சார் சார், நான் உள்ள போய் ஒரு வாட்டி பேசிட்டு வந்துடுறேன். யோ நண்பா, என்னையா உங்க வீட்டு லேடிஸை தேடி புது ஆள் வந்திருக்கான்? ஆமாம், கோட் சூட்டு வேற போட்டிருக்கான். நிச்சயமா இது இந்த மாடர்ன் தள்ளுவண்டி கடை மேனேஜராக தான் இருப்பான். வாங்க சார், எந்த மேடத்தை பார்க்க வந்தீங்க? பார்கவி மேடமா, தர்ஷினி மேடமா, இல்லை அவங்க பாஸ் ஜனனி மேடமா? சார், மிஸ்டர் குணசேகரன் வீடு தானே இது? ஆமாம், மாமாவை பார்க்க வந்திருக்கீங்களா? சூப்பர் சார். மாமா, மாமோய், பல மாதத்துக்கு பிறகு உங்களை பார்க்க கோட் சூட்டு போட்ட ஒருத்தர் வந்திருக்காரு சார். ப்ளீஸ் வெல்கம் சார். இதே வீடு தான். பை த பை, ஐ எம் கரிகாலன். இந்த வீட்டோட ஒரே ஆன் கிராஜுவேட் நான் தான். இவனை விட்டுருங்க, கொஞ்சம் மனப்பிறழ்வு. ஓரமா நெல்டா. ப்ளீஸ் வெல்கம் சார். வாங்க வாங்க மாமா. ஏய், ஆறாது மாமா, he wants to meet you. என்னது? ஆறாவே பார்க்க ஹலோ டீசெண்டா சார், இருக்காருன்னு ஐ எம் விஸ்வா. இந்த வீட்டோட லேடிஸை பார்க்க வந்திருக்காருன்னு நினைச்சிட்டீங்களா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இல்ல, இவர் உங்களை தான் மாமா தேடி வந்திருக்காரு. என்னையே தேடியா? ஆ. என்ன விஷயம்? எதுக்கு? உங்களை முன்ன பின்ன பார்த்த மாதிரி இல்லையப்பா. இல்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன விஷயம்? ஆ? சார், இந்த வீடு உங்கள் பேரில் தானே இருக்கு? எது வீடா? ஆமா. ஏன் டாக்ஸ் கட்டலன்னு வீட்டுக்கு செக்கிங் போட வந்திருக்கீங்களோ? ஏய், கிறுக்கு பயல, உளறாதடா. ஏய் தம்பி, முதல்ல நீ யாரு? நீ என்ன விஷயம் இங்கே வந்திருக்கனே? சார், நான் பெரிய குளோபல் லெவல் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில் ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல் கட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னது, ஹோட்டல் கட்டுறீங்களா? ஆமாம் சார், அதுக்காக இந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீடையும் அக்வயர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நீங்களும் இன்னும் 2-3 பேர் தான் பாக்கி. அதுதான் உங்ககிட்ட பேசி ஓகே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஏய், புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லு. சார், உங்கள் வீடு மொத்தம் 8 கிரவுண்டு சார். அதுக்கு நீங்கள் என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை விட 30% அதிகமாக கொடுத்து இந்த வீட்டை வாங்கிக்கிறோம். இது எங்க விட்டு வாங்குறியா? இல்லை, யார் நீ? சார், நாங்கள் பெரிய குரூப் சார். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னமோ இங்கிட்டு வா, வாங்கிட்டே வா, வாங்க. தலைய திருக்கி தூர போட்டுருவேன். எப்ப ஏய், என்ன யாருன்னு தெரியுமா உனக்கு? பெரிய விளக்கண மாதிரி நடுவீட்டில் உட்காந்து வீட்டை வள பேசிக்கிட்டு இருக்க. ஒன்னே விடுவாமா, ஓடி போயிரு. சார், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பணம் கொடுத்து இந்த இடத்த வாங்குறதுக்கு எங்கள் பாஸ் தயாராக இருக்காரு. டேய், எவன்டா உன் பாஸ்? யாரவன்? பெரிய பணக்கார வெங்காயம் இருந்தா அவனோட வச்சுக்கிற சொல்லு. இங்க வந்து மதுரைக்குள்ள வந்து வாழாடுன்னு வையே, 2 பேரையும் சேர்த்து வச்சு அறுத்து விடுவாமா. காசுக்காக குடியிருக்கிற வீட்டை விற்கிற நாரப்பை நினைச்ச நீயே? டேய், காசை காட்டினா பல்லு இழிச்சிட்டு வந்துருவாங்க. டேய், உன் பாஸ் யாரா சொல்ற? யாரவன்? அவன் சொத்தை எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல வாங்கி காட்ட வாடுறானே.
பாக்குற? சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஏய் என்ன பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க? யார் அவன் முதலாளி? பேர சொல்ற பேர. சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதோட விட்டுருங்க. இது எப்படி வாங்கணும்னு எங்கள் பாஸுக்கு தெரியும். ஏய் உங்க பாஸ் என்ன பெரிய மைசூர் மகாராஜா அப்படியே கிழிக்க வந்துட்டார். முதல்ல வெளியே போட. ரொம்ப அதிகமாக பேசாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. யாரா இவன்? அடி தள்ளுவன. இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கான் பாரு. அடி தள்ளுவன. போடா போடா வெளியே. போடா அப்புறம் பார்த்து கையால உடைச்சிரும். போடா. ஹலோ, யாரும் தெரியாம மேலே கை வச்சிட்டீங்க. எல்லாம் தெரியும் போடா. மூடி போட. அதுக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாம் தெரியும் போடா.